ஸ்வேதாக்காவுக்கு நல்ல புத்தி வந்து கிருஷ்ண மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட நல்லபடியா வாழணும். சித்ரா, எனக்காக தனிப்பட்ட வேண்டுதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேணிடா சொன்ன மாதிரி 2 கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் என்ன, சித்தியோட மனசை நான் கஷ்டப்படுத்திட்டேன். அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. எனக்கு வேற வழி தெரியல சித்ரா. ஸ்வேதா தப்பு செய்யறா, மருது தப்பு செய்யறா. இதெல்லாம் சித்தி கண்டிக்காம அவங்களுக்கு தோண போகுது. நான் என்ன பண்றது? ஆனா பரவாயில்ல, கடைசியில் சித்தி மனசு மாறி கார்த்தி சிம்னு ஆசீர்வதிச்சிருச்சு. கார்த்தி ரொம்ப சந்தோஷமாயிட்டான். இதே மாதிரி ஸ்வேதா எங்க இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு அவளுக்கு ஒரு கல்யாணத்தை நடத்திட்டோம்னா என் மனசுல இருக்க பாரமும் குறைஞ்சிடும், அந்த குற்ற உணர்ச்சியும் போயிடும். ஆனா அவள் எங்க இருக்கானே தெரியலையே. அவளை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும். இதெல்லாம் நடந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ருத்ரா குட்டிக்கு தோணையா இன்னும் 2 குட்டி பாப்பா வரப்போகுது. எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். இந்த குடும்பத்தில் சிரிப்பு சத்தம் மட்டும்தான் கேட்கணும். இதுக்கெல்லாம் நீ தான் உதவி பண்ணணும். சொம்ப நான் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி வேகமா வந்துட்டீங்க. அத கூட வாங்கறதுக்கு மனசு இல்லையா? இந்தா சிம்ரன். என்ன என்ன தயக்கம்? ஒன்னும் இல்ல அத்தை. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்றதுக்காக நேத்து நான் சாப்பிட்டதுல எதையோ கலந்து வச்சிட்டீங்க. எனக்கும் மயக்கம் வந்துருச்சு. இப்போ அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இங்க பாரு, இப்ப நான் இதுல எதுவும் கலக்கல. ஆனா நான் சொல்றத கேட்காம திமிர் எடுத்துட்டு நடந்தேன்னு வே, கலந்தாலும் கலந்து வைப்பேன். அம்மா, என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு? நீங்க அமைதியா இருங்க. இது எனக்கும் அத்தைக்கும் நடுவுல இருக்கிற விஷயம். நீங்க இதுல தலையிட வேணாம். ஒரே வார்த்தையில பொட்டி பாம்பாட்டம் அடங்கிட்ட. கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் எதுவுமே இல்லையாடா? அத்தை, நான் தான் என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டேன்ல. ஓ, உன்கிட்ட தானே பேசணும். சரி, என்ன பேச வந்தேனோ அத முழுசா பேசிட்டு போயிடுறேன். இப்ப என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் கேட்டு நின்னீங்கல்ல, அத நான் முழு மனசோட பண்ணல. முத்தரசு மனசு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஆசீர்வாதம் பண்ண மாதிரி நடிச்சேன்.
நீ உண்மையிலே இந்த வீட்டு மருமக என்ன மதிச்சு நடக்கிறவளா இருந்தா என்னுடைய ஆசிர்வாதம் உண்மையா உனக்கு கிடைக்கிற வரைக்கும் சாந்தி முகூர்த்தங்கிற ஒண்ணு உங்களுக்குள்ள நடக்கவே கூடாது. என்னங்க நீங்க எதுக்கு போய் அதிர்ச்சி ஆகுறீங்க? அத்த இங்க பாருங்க, நீங்க உண்மையா ஆசீர்வாதம் பண்ணாலும் சரி, போலியா ஆசீர்வாதம் பண்ணாலும் சரி, அத பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. ஏன்னா நாங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு முழு மனசோட ஆசீர்வாதம் பண்ண நிறைய நல்லவங்க இன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்களே. குறிப்பா முத்தரசு மாமாவையும் வெண்ணிலா அக்காவையும் சொல்லலாம். அந்த மாதிரி நல்லவங்க பண்ண ஆசீர்வாதமே நிறைய நிறைய தழும்ப தழும்ப நிக்குது. இப்ப நீங்க வந்து நடிச்ச அது இதுன்னு சொல்லி நீங்களா உங்க தகுதியை குறைச்சுக்கிறதா தான் எனக்கு தோணுது. என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? உங்களை விட வயசுல சின்னவனா என்கிட்ட நீங்க இப்படி பேசுறப்போ நானும் பதிலுக்கு பதில் பேசிதானே ஆகணும். இங்க பாருங்க, இதெல்லாம் சுத்த அலுகுனி ஆட்டும். நீங்க ஆசீர்வாதம் பண்ணலங்கிறதுக்காக எங்களுக்குள்ள சாந்தி முகூர்த்தம் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் நான் தயங்கி நிக்கிற ஆள் கிடையாது. எப்போ கார்த்திக் என் கழுத்துல தாலி கட்டினாரோ அப்பவே நான் இந்த வீட்டுக்கு மருமகளா, கார்த்திக்கு பொண்டாட்டியா ஆயிட்டேன். இத மீறி அதுக்கப்புறமும் நான் விலகி நின்னா அது இன்னைக்கு நான் அக்னி முன்னாடி செஞ்சு கொடுத்த சத்தியத்துல இருந்து தவறுன்னு அர்த்தம். அதனால நீங்க நினைச்சிட்டு வந்த கனவெல்லாம் நடக்காது. இப்ப நான் பேசினதை கேட்டா நீங்க தூக்கம் வராம கூட தவிப்பீங்க. பால் குடிச்சா நல்ல தூக்கம் வரும் அத்த. அதனால இந்த முழு சொம்பு பாலையும் நீங்களே குடிச்சிட்டு நல்லா தூங்கி எழுந்துறீங்க, சரியா? பாத்தியாடா, பாத்தியா கார்த்திக், அவ என்ன பேச்சு பேசுறான்னு பாத்தியா? அவ கரெக்டா தாமா பேசுறா. நீங்க பேசுறதுதான் தப்பு. அதுவும் நீங்களே சொல்லிட்டீங்களேம்மா, அப்புறம் நான் என்னமா சொல்றது? என்ன சிம்ரன் இது? ஏன் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு? இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க, விடுங்க பாத்துக்கலாம். உள்ள வாங்க. மாமா, மாமா, முத்தரசு மாமா, மாமா, சித்ரா, எப்படி மாமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சித்ரா. சித்ரா,
ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லதான் வந்திருக்கேன் மாமா. சொல்லு சித்ரா. ஸ்வேதாவை நீங்க எங்கெங்கயோ தேடி அலையறீங்க. ஆனா அவ நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கா. நம்ம வீட்டுக்குள்ளேயா? எங்க? ஆமா மாமா, நம்ம வீட்டுல வெண்ணிலாவுக்காக நீங்க புடிச்சு கொண்டு வந்தீங்களே கிளி, அது வேற யாரும் இல்ல மாமா, ஸ்வேதா தான். என்ன சித்ரா சொல்ற? என்னால நம்பவே முடியல. நீங்க நம்பிதான் மாமா ஆகணும். ஏன்னா அதுதான் நிஜம். அவ எதுக்கு பச்சை கிளியா மாறணும்? உங்களை அடையறதுக்காக அவ எந்த எல்லைக்கும் போவாங்கிறது உங்களுக்கு இப்ப புரியுதா மாமா? அந்த மந்திரவாதி மூலமா தன்னை பச்சைக்கிளியா உருமாத்திக்கிட்டு எப்படியாவது உங்களை வசியம் பண்ணி தன் கூடவே கூட்டிட்டு போகதான் அவ கிளியா வந்து காத்துக்கிட்டு இருக்கா. ஆமா மாமா, ஸ்வேதா அதான் அந்த பச்சைக்கிளி. தன்னோட அழகால ஒரே ஒரு தடவை உங்களை கொத்துனா போதும், நீங்க வசியமாகி அவ பின்னாடியே போயிடுவீங்க. அதுக்கப்புறம் அவன் நினைச்சத ரொம்ப ஈஸியா சாதிச்சிருவா மாமா. அதுதான் அவளோட நோக்கமே. ஏன்னா அந்த மந்திரவாதி அப்படி ஒரு வசிய சக்தியை அவளுக்கு உருவேத்தி விட்டுருக்கான். ஆனா நான் எதிர்பார்க்காத வேளையில நேத்து ஒரு தடவை அவ உங்களை கொத்திட்டா. ஆனா என்னோட சக்தியால நீங்க வசியமாகறத இப்போதைக்கு நான் தடுத்து நிறுத்தியிருக்கேன். அதே சமயம் இதுக்கப்புறம் நீங்க கவனமா செய்ய வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் இருக்கு. சொல்லு சித்ரா. நீங்க முழுமையா வசியமான மாதிரி நடிச்சு ஸ்வேதா கூடவே போகணும். நீங்க அவ கூட போனாதான் ஸ்வேதாவை மீட்டெடுக்கிற முயற்சியில இறங்கி இப்போ கற்சலையா மந்திரவாதி இடத்துல இருக்கிற கிருஷ்ணனையும் மீட்டெடுக்க முடியும். கிருஷ்ணா சிலையா மாறிட்டானா? அதுக்கும் ஸ்வேதா தான் காரணம். மந்திரவாதி மூலமா கற்சலையா மாத்திட்டா. நீங்க வசியமான மாதிரி நடிச்சு கூட போனா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக மறுபடியும் அந்த மந்திரவாதி அந்த கிளிய ஸ்வேதாவா மாத்துவான். அந்த நேரத்துல நீங்க எப்படியாவது தந்திரமா கிருஷ்ணனையும் கற்சிலையில இருந்து மனுஷனா மாத்தி அந்த மந்திரவாதியை ஜெயிச்சு அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்துருங்க மாமா. ஆனா அந்த மந்திரவாதி சாதாரண ஆள் இல்ல. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க மாமா, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சித்ரா, சித்ரா, சித்ரா. கனவுல சித்ரா சொன்னதெல்லாம் நிஜமா? சித்ரா சொன்ன உண்மையதான் இருக்கும். அந்த கிளிதான் ஸ்வேதா. முத்துமாமா, என்ன இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. நீ ஏதோ மறைக்கிற. உன் முகமே சொல்லி காட்டுது. என்னன்னு சொல்லு. ஒரு கனவுல சித்ரா வந்தா. ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொன்னா. அதான். என்ன மாமா, என்ன அதிர்ச்சியான விஷயம்? நம்ம வீட்டுக்கு ஒரு கிளி வந்துச்சுல்ல? ஆமா. நீ கூட அதை பிடிச்சு கொடுன்னு சொன்னி. அது கிளி இல்ல, ஸ்வேதா.
என்ன மாமா சொல்ற? என்னை வசியம் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக அவ கிளி ரூபத்தில் வந்திருக்கா. என்னால சுத்தமா நம்பவே முடியல. என்ன கிளியா மாத்த முயற்சி பண்ணி கடைசியில ஸ்வேதாக்காவே கிளியா மாறிட்டாங்களா? நம்ம நம்புறமோ நம்பலையோ, நம்மளை சுத்தி நம்ப முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. அவ எப்படி என்னை அடைஞ்சே ஆகணும்னு வெறியோடு அடைஞ்சிட்டு இருக்கா. என்ன அவளை கூட்டிட்டு போகணும்னு ட்ரை பண்றா. அதனாலதான் இந்த வேஷம். சித்ரா என்கிட்ட என்ன சொன்னா, நீ மந்திரவாதி கிட்ட போகணுமா? எனக்கு பயமா இருக்கு முத்து மாமா. வேற வழியே இல்லை, நான் போய் தான் ஆகணும். ஸ்வேதாவை கண்டுபிடிச்சாகணும். அதோட முக்கியம் கிருஷ்ணனை காப்பாற்றி ஆகணும். எப்படியாவது அந்த ஸ்வேதாவை கண்டுபிடிச்சி நம்ம நினைச்ச மாதிரி அவளுக்கும் கிருஷ்ணனும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். முத்து மாமா, அந்த மந்திரவாதி மோசமான ஆளு. அவன் ஏற்கனவே என்ன கிளியா மாத்த முயற்சி பண்ணான். இப்ப கிருஷ்ண மாமாவும் ஆபத்துல சிக்கி இருக்காருன்னு சொல்ற. இப்ப நீயும் போய் தானே ஆகணும். உடனே எப்படி நம்ம ஸ்வேதாவை கண்டுபிடிக்க முடியும்? எப்படி கிருஷ்ணனை காப்பாற்ற முடியும்? இந்த பேரு நான் போய் கிருஷ்ணனை காப்பாற்றணுமா வேணாமா? இல்ல முத்து மாமா, அது இந்த பாரு, நீ எதுவும் பேசாதப்போ. எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் தாலி பாக்கியத்துக்கு முன்னாடி எந்த மந்திர சக்தியும் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. கெட்டதை ஜெயிக்காது, நல்லது தான் ஜெயிக்கும். புரியுதா? இப்ப நான் கிருஷ்ணனை காப்பாற்றணுமா வேணாமா சொல்லு? காப்பாத்தணும் முத்து மாமா. அப்ப நீ இப்படி அழகிறதெல்லாம் நிறுத்திட்டு நல்லா தைரியமா சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கணும். சரி முத்து மாமா. இப்பதான் நீ கொண்டாட்டி. படு படு. தூங்கு. நாளைக்கு நான் போகும்போது ஸ்வேதாவோட ஃபோனை நான் எடுத்துட்டு போனோம், மறந்துடாத. எதுக்கு முத்து மாமா? சொல்றேன்.